ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அருமையான மனம் மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். கருவாட்டு குழம்புண்டாலே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு மண் சட்டியில வேற செஞ்சு காட்ட போறேன். பொதுவா நம்ம மண் சட்டியில செய்யற குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு கேட்கவே வேண்டாம், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படி ஒரு அருமையான கமக்கிற ஒரு கருவாட்டு குழம்பு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப குழம்புக்கு தேவையான மொச்சப்பயிறு எடுத்துக்கிறேன். நான் காஞ்ச மொச்சை தாங்க எடுத்திருக்கேன். இதை நான் ஊற வைக்கல. இப்ப நான் அப்படியே வச்சுதான் வேக வைக்க போறேன். அதனால நான் குக்கர்ல போட்டு இதை லைட்டா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். என்ன நம்ம ஊற வச்சிருந்தோமாக்க வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம அப்படியே நம்ம வேக வைக்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப நம்ம லைட்டா அதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்ப இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதுமானது. இப்ப நம்ம இதோட தண்ணி சேர்த்துடலாம். நான் இதோட 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பயிர் வேக லேட் ஆகுறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம். இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப நம்ம விசிலுக்கு வச்சிடலாம். விசில் நான் 3 விசில் வச்சுட்டு சிம்ல ஒரு 5, 6 விசிலுக்கு வைக்குவேன். டைம் படி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகுங்க இந்த பயிர் வேகிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் பயிர் வேகாட்டி ஒரு விசில் 2 விசில் கூட வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட நான் ஒரு 10 பூண்டு பல்லும் சேர்த்திருக்கேன். அதையும் பொடிசா நறுக்கி வச்சுக்கிறேன். மாங்காய் ஒரு 3 துண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன். ஒரு 4, 5 துண்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடவே நான் ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். வாழைக்காய் ஒன்றை இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதோட நம்ம உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இந்த கருவாட்டு குழம்பு இன்னுமே டேஸ்டா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கல. புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவு நான் எடுத்திருக்கேன். இப்ப தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப நான் கருவாடு 3 துண்டு எடுத்திருக்கேன். இந்த கருவாடு பண்ணா கருவாடுன்னு சொல்லுவாங்க. நான் அதை தோல் உரிச்சு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட மொச்சை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன். பாருங்க, மொச்சை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணுங்க. அப்பதான் குழம்புல போடும்போது நல்லா இருக்கும். அடுப்புல இப்போ நான் மண் சட்டி எடுத்திருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை லைட்டா வதக்கி விடுவாங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு பல்லையும் இதோட சேர்த்துடலாங்க. வாயு சம்பந்தமான நிறைய பொருள் இந்த கருவாட்டு குழம்புல இருக்கனால பூண்டு சேர்த்துக்க ரொம்பவே நல்லதுங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற கருவாடு துண்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துடலாம், வாழைக்காய் சேர்த்துடலாம், முருங்கைக்காயும் சேர்த்துடலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கருவாடை போட்டு வதக்கும் போதே அந்த வாசனை சும்மா கமண்டு இருக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மொச்சப்பயிர்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்துக்கிட்டு உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூளை நீங்கள் கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். இதோட மல்லித்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூள் நம்ம ஜீரகம், சோம்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் தாங்க இதோட நம்ம சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் துண்டையும் போட்டுட்டு வேக வச்சுக்கிற மொச்சப்பயிரையும் இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கருவாட்டு குழம்பு கொதிக்கும் போது சும்மா வாசனை வீட்டையே தூக்குங்க. அந்த அளவுக்கு இது ஒரு கம்ம வாசனையா இருக்கு. கண்டிப்பா உங்க தெருவை கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாருமே யார் வீட்லயே கருவாட்டு குழம்பு அப்படின்னு எச்சு ஊற அளவுக்கு இதோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்மளோட கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்னங்க, வாங்க நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட இந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி கூடவே நம்ம பொரிச்சு வச்சுக்கிற அப்பளத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆக செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா கருவாட்டு குழம்போட அந்த அப்பளத்தையும் போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்டே தனி தான். இந்த கருவாட்டு குழம்பு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் நல்லா சுண்ட வச்சு பழைய சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அது இன்னுமே சும்மா அற்புதமா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.